கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்பொழுது டெல்லி ஜந்தர் பந்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மாணவருடைய எழுச்சி போராட்டம் ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிற ஒரு செய்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு பெரிய விரிவாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அது நாள் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் சமூக வலைதளங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த நிகழ்வு ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, மத்திய அரசாங்கம் ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்த நாளில் இருந்து பிஜேபி அரசாங்கம், பாசிச அரசாங்கம் ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்த இருந்திலிருந்து இந்திய மக்கள் நிம்மதியாக தூங்க முடியாத அளவுக்கு நாளொரு மேனிக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. அது சிறுபான்மை சமுதாயமாக இருக்கட்டும், அது பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், வலதுசாரிகளாக இருக்கட்டும், எல்லா மக்களுக்கும் இடையூறு தருகிற அத்தனை விஷயங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த நீட் என்ற ஒரு தேர்வு இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இதை எழுதி எங்களால் பாஸ் ஆக முடியல. அதில் படித்தவங்க, சிபிஎஸ்சி படித்தவங்க, வசதி படித்தவங்க மட்டுமே இந்த மாதிரி பாஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு ஒரு பிரச்சனை ஓடுற நேரத்தில் அந்த விடைத்தாள்களை எல்லாம், வினாத்தாள்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வெளியாக்கி அதில் அவங்களுக்கு சாதகமான மக்களை பாஸ் பண்ண வச்சு அவர்கள் ஆளுகிற மாநிலங்களில் மட்டுமே அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி நடந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாருமே வரமாட்டாங்களான்னு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மாணவருடைய புரட்சி ஒரு பெரும் எழுச்சியாகவே உலகம் முழுக்க பார்க்கப்படுற அளவுக்கு இந்திய அளவு நடந்துகிட்டு இருக்கிறது. முழுக்க முழுக்க என்ன, இந்த நீட்டு தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படணும்னு நிற்கிறாங்க. நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, 5-6 கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதில் முழுக்க முதல்ல இந்த விஷயத்தை ஹைலைட்டாக பேசுகிறாங்க. அப்படி பேச வந்த மக்களை, மாணவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரியாத திராணியற்றவர்கள் அவர்களை ஆயுதங்களை கொண்டு அடித்து, அவர்களை துன்புறுத்தி, அவர்களை மானபங்கப்படுத்தி, அவங்களுக்கு எந்த அளவு கட்டையில் ஆணி அடித்து அவர்களை குத்துறாங்க. ஒரு போய் அடிக்கிறவங்க, வேதனைப்படுத்துற யாரு? இந்துவை போய் கொள்றான், இந்துவை போய் அடிக்கிறான். இங்க யார் நடக்குது? இங்க முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு எல்லாம் கிடையாது. இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க சிந்திச்சீங்கன்னா, இவர்கள் முஸ்லீம்கள் எதிராக பேசுறாங்க, கிறிஸ்தவர்கள் எதிராக பேசுறாங்கன்னு கிடையாது. இவங்க ஆளுகிறவர்கள் இந்துக்கள். ஆனால் அங்க நடக்கக்கூடியவங்களை எல்லாம் போராட பெரும்பான்மை யாரு? இந்து மக்கள். ஆனால் முஸ்லீம்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஆனா இங்க அவங்க பார்க்கிற விஷயம் என்னன்னா, இந்துக்களுக்கும் இவர் விரோதமானவர்கள். இவங்க யாரையும் பார்க்க மாட்டான். முஸ்லீம், இந்து, கிறிஸ்துவெல்லாம் அவனுக்கு கிடையாது. அவனுடைய டார்கெட்டை செய்யணும் என்றால் யார் எதிர வந்தாலும் அவனை கொலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான், அவனை அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் அவங்களுடைய பார்வையை தவிர நாம இங்க தெளிவான முறையில் இருக்கணும். இவர்கள் நாட்டுக்கு விரோதமானவர்கள், எல்லா சமூகத்துக்குமே எதிரானவர்கள். இவங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு யாரை வேணாலும் பயன்படுத்துவாங்கன்ற விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டோம். அநியாயமான, பார்க்கவே கண்கலங்குது. இப்படி போட்டு அடிக்கிறான், அவன் என்ன பண்ண? ஏதாவது தீவிரவாதம் பண்ணானா, குண்டு வச்சானா, வேற ஏதாவது தப்பான காரியத்தில் ஈடுபட்டானா? அப்படிப்பட்டவன்லாம் ஜாலியா சுத்துறான். இவன் பாபர் மசீதை இடிச்சிட்டு வந்தவன்லாம் இன்னைக்கு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிறான். பெண்களை பானபங்கப்படுத்தி கொலை செய்தவன், கற்பழிச்சவன்லாம் ஜாலியா வெளியே வந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறான். அவனுக்கு லட்டு கொடுத்து, ஸ்வீட்டு கொடுத்து வரவேற்று வீடியோ எடுத்து போடுறீங்க. அந்தவெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை. 13 வயசு பொண்ணை ராஜஸ்தான்ல 30க்கும் மேற்பட்டவன் கற்பழிச்சு சாவடிச்சா அவனுக்கு ஒரு பெரிய அளவில் தண்டனை இல்லை. இவன் எனக்கு நீட்டை படிக்க முடியல, எங்களை எக்ஸாம் வைக்காத, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்காதீங்க, முதல்ல மாதிரி நீங்கள் தேர்வு வைங்கன்னு சொல்கிற விஷயத்த அவன் போராட்டி இருக்கான். அவனுக்கு போய் அழகான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த திராணி இல்லாதவங்க அவங்க மேலே இது மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்துறத பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி அநியாயம் அங்கே நடக்கிறது எல்லா இடத்துக்கும் நடக்கும். இவ்வளோக்கா நம்ம பார்த்தோம்ல, நம்மளை அடிக்கிறான், சிஐ என்ஆர்சியில் அடிக்கிறான், அந்த விஷயத்தில் அடிக்கிறான், மாட்டு இறைச்சியில் அடிக்கிறான், புர்கா விஷயத்தில் அடிக்கிறான், முத்தலாக் விஷயத்தில் அடிக்கிறான்னு பார்த்தோம்ல. இந்த மாதிரி விஷயத்தை இப்பயும் அடிச்சிருக்கிறான். அப்போ நம்ம இந்த தீமைக்கு எதிராக களமாட வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் அதற்கு எதிராக கண்டனத்தை பதிவைத்து ஆண்டோம். எல்லா மாணவர்களும், எல்லா அமைப்புகளும் அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டு ஒவ்வொன்றும் செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்பாக நீதியை நிலைநாட்டுவதுதான் சிறந்த ஜிஹாத். நீ ஜிஹாத்னா என்ன அர்த்தம்? போர்க்களத்தில் போய் போராடுறது மட்டும் இல்ல, அநியாயம் பண்ற ஆட்சி தலைவர் இருந்தா நீ செய்யறது அநியாயம். யார் ஒருவன் நீதியை தன் வாயால் பேசுறானோ அது ஒரு ஜிஹாத். நீ போராளி. நீ அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாவுக்கு கொல்லப்படுறதுக்கு என்ன மதிப்போ அப்படி ஒரு போராளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வகையில் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நம்ம பள்ளிவாசல் வாசல்ல, இப்போ ஜும்மா முடிஞ்ச உடனே, தொழு முடிஞ்ச உடனே பள்ளிவாசல் வாசல்ல ஒரு 1/4 மணி நேரம் எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்கள், பெண்கள் எல்லோரும் அவர்களுக்கு எதிராக, அநியாயத்துக்கு எதிராக, அந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக
மனித சங்கிலி எல்லோரும் கரங்கூத்து நின்று அவர்கள் செய்கிற தப்பை கண்டிக்கிற விதமாக ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீமைக்கு எதிராக போராடுகிற சிறந்த மக்களாக நம்மை ஆக்கி வைக்க வேண்டும்.